உலக தமிழர்களுக்கு வணக்கம். மறுபடியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல நாம ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத பேசுறோம். முதல்ல என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறத ஒரு அப்படியே தலைப்பு மாதிரி சொல்லிடுறேன். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, கரூர் விவகாரத்திற்கு பிறகு மக்களோட மனநிலை அப்படிங்கிறது டோட்டலாவே மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பேச போறோம். மக்களோட மனநிலை எது சார்ந்து மாறி இருக்கு அப்படின்னா, திமுக இனிமே ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சாதாரணமா டீ கடைகள்ல, பெட்டி கடைகள்ல, இந்த மாதிரி தீபாவளி துணி எடுக்கக்கூடிய ஜவுளி கடைகள்ல எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியுது. ஏரி வெட்டுக்கு போனா மக்கள் அங்கேயும் இதான் பேசிக்கிறாங்க இந்த 100 நாள் வேலையில. அதாவது சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய அரசியல் தெரியாத அப்பாவி மனிதர்கள் தொடங்கி அரசியலை பேசக்கூடிய டீக்கடை பெஞ்சு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, இனிமே திமுக ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதா இருந்தது. அது எதனால அப்படி இந்த திமுக ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பார்ட்ல கடைசியில பேசுறோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க விஜய் பாட்டிலேயே வரும், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு. அது மாதிரி ஒரு இணைப்பு அப்படிங்கிறது டிசம்பர் கடைசியில அறிவிப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. அது என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பத்தியும் பேச போறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு 3 விதமான பணிகள், பகுதி நேர பணி, முழு நேர பணி, இரவு நேர பணி அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3 விதமான பணிகளும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த கரூர் விவகாரத்துல போஸ்ட்மார்டத்தில் எத்தனை குளறுபடிகள் அப்படிங்கிறத நாம ஆதாரத்தோட பேச போறோம். இத்தனையும் சேர்த்துதான் இந்த வீடியோல நாம பேச போறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்மளோட சேனல்லாம் ஒரு சாதாரண சேனல், பெரிய சேனல் அப்படின்லாம் கிடையாது. நம்ம யாரையுமே பேட்டி எடுத்து கூட ஒளிபரப்புறது கிடையாது. நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட சேனல் 73,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து குறுகிய காலத்துல இன்னைக்கு 1,15,000 சப்ஸ்கிரைபர்களை தொட்டிருக்கு. அதுக்கு முழு காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நிறைய பேர் நம்மளோட வீடியோக்களை இன்ஸ்டாவில எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் நாங்க காப்பிரைட் மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மனதார சொல்றேன், தாராளமா பகிருங்க. இந்த காப்பிரைட்டுங்கிற சல்லித்தனத்தெல்லாம் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். நீங்க பரப்புறதன் மூலமா என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. அதனால நம்மளோட வீடியோக்களை பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் என்னோன்ற மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்ப நாம விவரத்துக்குள்ள போவோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, தம்பி அயன் கார்த்திகேயன் தலைமையில, இதை முதல்ல நாம கிழின்னு கிழிக்கணும். இவனுங்க என்ன செய்யறானுங்க அப்படின்னா, இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல எழுதக்கூடியவர்கள், பேஸ்புக்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாவிலயா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்தலத்திலயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் எல்லாம் மிரட்டக்கூடிய வேலைகளை செய்யறானுங்க. இவங்களோட வேலையே இதுதான். ஏதாவது ஒண்ணு எழுதி போட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கு ஃபேக்ட் செக் வந்துடும். அதாவது அகெயின்ஸ்ட் டிஎம்கேவுக்கு ஏதாவது எழுதுனா இது தவறான தகவல் அப்படின்னு அங்க ஒரு சீல் குத்தி இது ஃபேக் அப்படின்னு போடுவானுங்க. இதை பின்னாடி என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்ட் செக் யூனிட் தமிழ்நாடோடது இல்லையா, தமிழ்நாடு அரசோடது இல்லையா, அவனுங்க ஃபேக்ட் செக் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதை நம்ம பேசக்கூடாது. பேசுனா வதந்தி பரப்புவதா வழக்கு தொடுக்கப்படும். அப்ப இது ஒரு மறைமுக மிரட்டல். இந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான வேலைகள் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. பகுதி நேர வேலை, முழு நேர வேலை, இரவு நேர வேலை. இந்த பகுதி நேர வேலை என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஜால்ரா போடுறது. முழு நேர வேலை என்ன அப்படின்னா, திமுகவுக்கு சொம்படிக்கிறது. இரவு நேர வேலை என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஜால்ராவையும் சொம்பியும் சேர்த்து திமுகவுக்கு அடிக்கிறது. இதுதான் இவனுங்களோட வேலை. இப்ப வில்சன், திமுக எம்பி வில்சன் இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் இருக்குல்ல, அருணா ஜெகதீசன் அவர்களோட ஆணையம், அதை கலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இல்லையா. அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்க டச் பண்ணலன்ட்டாங்க. அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகல. ஏன் அங்கெல்லாம் இந்த ஃபேக்ட் செக் யூனிட் கிழிக்க மாட்டீங்களா? நீங்க இந்த ஆளு பேசுறது பொய்யே, இந்த ஆளு வதந்தி பரப்புறான், அந்த அருணா ஜெகதீசன் கமிஷனை சுப்ரீம் கோர்ட் கலைச்சிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணிருச்சு, இவன் பேசுனது தப்பு அப்படின்னு ஃபேக்ட் செக் யூனிட் ஏன்டா பார்க்கவில்ல? இருக்கணும்ல. அது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு, ஒரு பையன் பேசுறான், அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழான்னு நினைக்கிறேன், நான் எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர் அப்படின்னு. உடனே ஸ்டாலின்,
அப்படிலாம் இல்லப்பா, நீங்க உங்க அம்மா பண்ண பணியை பத்தி பேசுனீங்க, துப்புரவு பணியாளர்லாம் இல்ல, எங்க ஆட்சியில தூய்மை பணியாளர்களா மாத்திட்டோன்னு. இதுல ஏன்டா ஃபேக்ட் செக் வரல? ஸ்டாலின் பேசுனது தப்பு அப்படின்னு ஃபேக்ட் செக் அங்க வரணும்ல. துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களா மாத்தியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாற்றப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில 2019. பச்சையா ஸ்டாலின் போய் புள்ளிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் வந்து ஃபேக்ட் செக் நொட்ட மாட்டீங்களா நீங்க? திமுக ஒண்ணுனா உடனே அங்கிருந்து முஷ்டியா முறிட்டு வந்துடுறானுங்க. ஃபேக்ட் செக் நாங்க தான், ஃபேக்ட் செக் நாங்க தானே. அப்ப திமுகவுக்கு எதிராக நாம எதுவுமே பேசக்கூடாது. அங்கிருந்து வந்து ஃபேக்ட் நோட்டிடுவாங்க. இந்த மாதிரி மிரட்டக்கூடிய வேலைகளையும், மீடியாக்களை மிரட்டக்கூடிய வேலைகளையும், சமூக வலைதளத்துல எழுதக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய வேலைகளையும் செய்யறதுதான் ஃபேக்ட் செக் யூனிட்டோட வேலை. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேக்ட் செக் யூனிட் அப்படிங்கிறது கலைக்கப்பட வேண்டியது. நம்மளோட வரி பணத்துல தண்ட சம்பளத்தை உட்காந்து வாங்கிக்கிட்டு நம்மளையே மிரட்டக்கூடிய வேலைகளை செய்யறானுங்களா இவனுங்களை என்ன மனநிலையில இருக்கிறவங்க பாத்துங்க. ஏன் இதெல்லாம் ஃபேக்ட் செக் வரல? நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மக்களாகிய நீங்களே அதுக்கு முடிவு எடுத்துங்க. ரெண்டாவது, போஸ்ட்மார்டம். 41 உடல்கள் ஒரே இரவுல போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்டது எப்படி? இதுலதான் வந்து உச்ச நீதிமன்றமும் கேள்வி கேட்டிருந்தது. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்துல வச்சு சம்பவம் செஞ்சு விட்டாரு. பதிலுக்கு இவங்களால பேசவே முடியல. இவங்களுக்கு இருக்கிற ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இந்த வடிவேலு படத்துல 2 படம்னு நினைக்கிறேன், ஒரு பெட்டியை கொடுப்பாங்க தெரியுமா, தம்பி நீ எங்கேயாவது பட்டணத்துக்கு போய் சிக்கி செருப்படி வாங்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா அந்த பெட்டியை கபால்னு திறந்து பார், இதுல இருக்கிறது உனக்கு பயன்படும். அது மாதிரிதான் திமுக எங்கெங்கெல்லாம் சிக்கி செருப்படி வாங்க வேண்டிய சூழல் வருதோ அப்பெல்லாம் கபால்னு ஒரு விஷயத்த உள்ள விட்டுருவாங்க. என்னன்னா பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி பி டீம். இவங்க பிஜேபி பி டீம்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் பாத்துங்க. கமலஹாசன் கட்சி தொடங்கினப்ப கமலஹாசன் பிஜேபியோட பி டீம் சொன்ன யாருன்னா இதே திமுக யாரன். இன்னைக்கு அவன் திமுக பி டீமா இருந்தாலும் அங்கதானே உட்காந்துருக்கான். வெக்கமா இல்ல உங்களுக்கு? அடுத்து சீமான் பிஜேபியோட பி டீம். இன்னைக்கு சீமானும் உங்களுக்கு தானே சொம்படிச்சிட்டு இருக்காரு. முழு நேரம் ஊபியாவே மாறிட்டாரு சீமான். அப்ப பிஜேபியோட பி டீம்ங்கிற பேர்ல பல பி டீம்களை நீங்க தான் உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப இந்த அடுத்து எங்க வந்திருக்கானுங்க அப்படின்னா விஜய் பிஜேபியோட பி டீம். உங்களா மாதிரி கேவலமா ABCDZ வரைக்கும் டீம் வச்சு பிழைக்கிறதுக்கு பிஜேபி எவ்வளவு தேவலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கரூர் விவகாரத்துல போஸ்ட்மார்டம் பண்ணது தப்பு, எதனால பண்ணுச்சு, இதுல எவ்வளவு கேள்வி எழுந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு இல்லையா? பதட்டத்துல போதையில உளர்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அமைச்சர்கள். போஸ்ட்மார்டம்னா என்ன? மருத்துவம், அது சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட விவகாரம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் 5 டேபிள்ல பல மருத்துவர்களை வச்சு நாங்க உடனுக்குடன் வந்து இந்த பிரேத கூராய்வு, உடற்கூராய்வு அப்படிங்கறத செஞ்சோம் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த நியூஸ் கார்டை பாருங்க, நீங்க தெரியும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் 5 டேபிள்னு சொல்றாரு. இந்தாண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இந்த அளவுக்கு போஸ்ட்மார்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இவர் வந்து குறுக்கால உருள்றாரு. என்னன்னு எக்ஸ்ட்ரா 5 டேபிள், 3 டேபிள் இருந்தது, எக்ஸ்ட்ரா 5 டேபிள் போட்டாங்களாம். மொத்தம் 8 டேபிள்ங்கிறாரு இவரு. இப்ப 5 டேபிள்னு மா சுப்பிரமணியன் சொல்றது பொய்யா, இல்ல 8 டேபிள்னு ரகுபதி சொல்றது பொய்யா? 2ல 1 பொய்யா தானே இருக்கணும். இதுக்கு எங்கடா போனீங்க ஃபேக்ட் செக் யூனிட்? பயத்துல கை காலெல்லாம் ஆடுது. ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சென்னை பேக்கேஜ் அப்படிதான், 4500 கோடி நாங்க 90% பணிகளே முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா ஓடியாரும். இப்ப வேலை இருக்கு, இப்ப புயல் வெள்ளம் எல்லாம் வரப்போதில்ல, மறுபடியும் அந்த அம்மா முன்னாடி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அதாவது நம்ம திராவிட மாடல் அரசு என்னன்னு வரும், நீங்க அடுத்தடுத்து பாத்துக்கலாம். அந்த அம்மா 90%, நேரு 95%, இன்னொரு அமைச்சர் 80%. அப்ப எதிரா உண்மை? இங்கெல்லாம் ஏன் ஃபேக்ட் செக் வரல? அப்ப கேள்வி கேட்கும் போது நம்ம ஆதாரபூர்வமா புடிச்சு கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா உடனே நீங்களாம் பிஜேபியோட பி டீம் அப்படின்றது. யாரு பி டீம்? சரி, இந்த விவரங்கள்ல ஏன் போஸ்ட்மார்டம் இரவோடு இரவா பண்ணப்பட்டதுன்னு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இவர்கள் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லும் போதே இதையும் சிபிஐ சும்மா பிரின்னு பிரிக்கும், அதுலயும் உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல நிச்சயமா நடக்கும். அடுத்ததா முக்கியமான விஷயம், இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு, அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி மக்களோட மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னா, விஜய் அவர்களோட வருகை அப்படிங்கிறது ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறத அடைஞ்சது. அதுவும் உண்மை. மறுபக்கம் திமுக கூட்டணி கட்சிகளோட பலமா இருக்காங்க. அதிமுக கிட்ட சரியான கூட்டணி இல்ல, பிஜேபியோட இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடு திருப்தி அளிக்கிறது. திமுக பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியே எவ்வளவோ தேவை அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப மக்களோட மனநிலை என்ன தெரியுங்களா இருந்தது? விஜய் ஒரு பக்கம் நிக்கிறாரு, இவரு ஒரு பக்கம் நிக்கிறாரு, திமுக கூட்டணி வந்து நிறைய கட்சி இருக்காங்க, 2வது காசை அள்ளி இறப்பானுங்க, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு மறுபடியும் திமுகவை ஜெயிக்க வச்சாலும் வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மனநிலை இருந்தது.
என்னப்பா பண்றது, இவங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடங்குறாப்பா, அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க, 8-9 கட்சியை கூட்டணிக்கு வச்சிருக்காங்க, காசு வேற ஓட்டுக்கு 2000-3000ங்கிறாங்க. செந்தில் பாலாஜி மாமா இருக்கார 4 ஓட்டு இருக்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் தர்றதுக்கு தயார் பண்ணிருக்காப்ல. சீனாவில இருந்து இறக்குமதியான் தகவல் வருது, வரட்டும், அப்புறம் பேசிக்கோ, என்னைக்கா இருந்தாலும் வரும். இப்ப தீபாவளிக்கு இறக்குறதா இருந்தது. இப்ப இந்த பிரச்சனை வந்து பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறதால இப்ப பொங்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். 4 ஓட்டு இருக்க வீட்டுக்குலாம் வாஷிங் மிஷினா. இந்த மாதிரியான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வருது. இதோட உண்மை தன்மையை ஆராய்ந்து தரவுகளோட எடுத்து கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்களோட மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா, எக்கேடு கட்டாலும் சரி திமுக வரக்கூடாது, எடப்பாடியும் விஜயும் சேரணும், பிஜேபி இருந்தா இருந்துட்டு போகுது, இதுதான் மக்களோட மனநிலையா இருக்கு. அப்ப எலெக்ஷனுக்கு பிறகு வேணா கலட்டி விட்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல எதிர்கட்சியா விஜய் இருந்துட்டு போட்டும், பிஜேபியும் கூட கலந்துகிட்டோம். இப்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில இவர்கள் ஒண்ணு கூடணும், திமுக ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா களத்துல பார்க்க முடியுது. இதற்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கறதும் நடத்தப்பட்டுருச்சு. இதோட வைத்தறிச்சல் தாங்க முடியாம தான் விஜய் திமுகவோட பி டீம், விஜய் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. யாரு எந்த பி டீமா வேணாலும் இருந்துட்டு போறா, நீ என்ன செஞ்சிருக்க, இதை செஞ்சோம் மக்களுக்கு, இதை செஞ்சிருக்கோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இருக்கா? ஆட்சியில நீங்க தான் இருக்கீங்க, செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்ல. நாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும், நாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்க. வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போறது உங்களுக்கு தெரியாது, டெல்லியில போய் கூல கும்பிட்டு போறது மக்களுக்கு தெரியாது. 4 மீடியாக்காரர்களை வச்சுக்கிட்டு ஐயோ இவனுங்களை நினைச்சு பேசினா அதை விட வைத்தறிச்சலா இருக்கு. நேத்து சட்டசபையில 1000 பிரச்சனை கிளப்பப்படுது. இந்த கரூர் விவகாரத்துல என்ன நடந்துச்சு கேள்வி கேட்கப்படுது. இவ்வளவு கொலை கொள்ளை நடக்குதே, சட்ட ஒழுங்கு என்னாச்சு கேள்வி கேட்கப்படுது. இவ்வளவு போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகிறாங்களே கேள்வி கேட்கப்படுது. கடுமையான வாதம் வச்சு செஞ்சுட்டாரு எடப்பாடி. இந்த மீடியா முண்டங்களுக்கு இதுல எதையுமே தலைப்பா எடுத்துக்கிறது இவனுங்களுக்கு துப்பு இல்ல. ராத்திரியில உட்காந்து விவாதம் பண்றானே, சொல்லி வச்ச மாதிரி எல்லா டிவிலையும் என்னன்னு, செங்கோட்டையன் சட்டசபைக்கு வரவில்லை, மீண்டும் அதிமுகவில் பிளவா, இப்படி ஒரு பொழப்பு புழைக்கிறதுக்கு நீங்களாம் சொத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கலாம். அப்புறம் இவங்களை பத்தி பேசினா வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னும் முற்ற போகுது. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைய போகிறார்கள். இந்த அறிவிப்பு டிசம்பர்ல தான் வரும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அதனாலதான் தம்பனையில போட்டோவே வச்சிருக்கேன். இந்த அறிவிப்பு வர்ற அன்னைக்கு ஆல்ரெடி திமுக காரனுக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சு. இந்த அறிவிப்பு வெளில வர்ற அன்னைக்கு குடல் குந்தாணி எல்லாம் வெளியில வர்ற அளவுக்கு கதறி துடிப்பானுங்க. தமிழ்நாட்டுல பர்னால் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் ஏற்படும், நிறைய வாங்கி வச்சுப்பானுங்க, எரிச்சலுக்கு அப்பப்ப அப்பிக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். நம்ம இதுதான் நடக்க போகுது, தொடர்ந்து பேசுவோம்.